எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ பேரு வெற்றி. அவருக்கு ரொம்ப வருஷமா கல்யாணமே ஆகல. ஒரு மேட்ரிமோனி சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. சொந்தமா வீடு இருந்த ஒரு பொண்ணு கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு. அதனால அவருக்கு 25 லட்ச ரூபாய் கடன் வந்துருது. இப்போ அந்த கடன் அடைக்கணும், அது இல்லாம கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும். அதனால 25 லட்ச ரூபாய் வரதட்சணை கொடுக்குற பொண்ணை தேடுறாரு. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்க அவருக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல ரத்னபுரியில ஜமீனா இருக்கிற ஒருத்தர் தன்னோட மகள் தேன்மொழியை நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறாரு. ஆக பெரிய ஜமீன் வீட்டுல நம்ம கல்யாணம் நடக்க போகுது, அந்த சொத்தெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது, இந்த 25 லட்ச ரூபாய் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த கடனை அப்படி ஈஸியா அடைச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகறாரு. ஆனா அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஜமீன் குடும்பமே ஏற்கனவே நொடிஞ்சு போன குடும்பம். அவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட கடன் இருக்கு. அத்தனை கடனும் நம்ம ஹீரோ மேல ஏறுது. அடப்பாவிகளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிக்கிறாரு. இதுல என்ன காமெடினா, கல்யாணம் ஆனவன அந்த பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வரல, அந்த ஜமீன் அப்புறம் அவரோட பையன் அந்த 2 பேருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வீட்டோட மாமனார் மச்சானாக குடியேறிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாவது. இதுக்கு நடுவில் தனக்கு கடன் கொடுத்தார்ல அந்த மேனேஜரோட ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில நம்ம ஹீரோட குடும்பத்தால் அந்த மேனேஜர் கொல்லப்பட்டுறாரு. ஒரு வழியா அந்த கொலையெல்லாம் மறைச்சிட்டு பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு பார்த்தா, அந்த மேனேஜர் நம்ம ஹீரோட வீட்டில் உயிரோட உட்காந்துருக்காரு. அப்பனா இன்னொரு பக்கம் கொல்லப்பட்டது யாரு, அதுல என்ன பிரச்சனை, இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, அப்புறம் நம்ம ஹீரோட கடன் பிரச்சனை எப்படி தீர்ந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் த்ரில்லர், கொஞ்சம் எமோஷன் கலந்து கலகலப்பான திரைக்கதையோட சொல்ல ட்ரை பண்ணிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்த படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதுல முக்கியமா சந்தானம் சார், தம்பிராமையா சார், அப்புறம் பாலசரவணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்றத காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ எப்பவும் போல காமெடி டான்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினுக்கு பெருசா ரோல் இல்ல, ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளை நல்லாவே பண்ணிருக்காங்க. இப்ப பொதுவா சமீபமா வந்த சந்தானம் சார் படங்கள் எல்லாமே காமெடி கொஞ்சம் சொதப்பிட்டே இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, ஓரளவு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி வருது. அந்த காமெடி கலாட்டாலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது நீங்க தியேட்டருக்குள்ள போகும்போது லாஜிக் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ள போயிடுங்க. அப்படி போனீங்கன்னா பயங்கரமா நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அது இல்லாம இந்த நாட்டில் நடக்கிற குண்டு வெடிப்பு, அப்புறமே சென்னையை சுத்தி நிறைய தீவிரவாதி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க உள்ள வச்சது படத்துக்கு ரொம்பவே லேக் அடிக்குது. ஏன்னா இதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை அப்படிங்கறதான் பிரச்சனை. அப்புறம் எப்பவும் போல மத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, அப்புறம் கொஞ்சம் அடல்ட்டா பேசுறது, இது எதுவுமே காமெடி கிடையாது. அது இன்னமும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு மைனஸா எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சிறப்பா இருந்தது. பின்னணி இசை நல்லா இருந்து, சில பாடல்கள் மட்டும் தான் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுல முக்கியமா விவேக் பிரசன்னா டெரராவும் காமெடியாவும் மாறி மாறி நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. முக்கியமா அவர் போனமா ஒரு இடத்துல நடிப்பாரு, அந்த இடத்துல அவரோட நடிப்பு பயங்கரமா இருந்தது. மொத்தத்துல நீங்க எல்லா லாஜிக்கும் ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு போனா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.